ஹலோ கைஸ், எடுத்தோடனே ஒரு காட்டை காமிக்கிறாங்க. காட்டை காமிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவன் ட்ரைனிங் எடுக்கிறான். ஒய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா நம்ம கோகு தாங்க நம்ம கதையோட ஹீரோ. பார்க்க சின்ன வேலாக இருப்பான், ஆனால் சத்திலாம் வேறு லெவலாக இருக்கும். கட்டையை உடச்சி அப்படி போடுறது, அடிக்க வைக்கிறது, அந்தமாதிரி நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்கன்னு அவனுக்கு தெரில. இவங்க பேர் தான் புல்மா. வந்துக்கிட்டு இருக்காங்க. சரி டைம் ஆச்சு, வா இயற்கையை ரசித்தது போதுன்ட்டு காரில் கிளம்பிட்டாங்க. அவர் வீட்டுக்குள்ளே போயிடுறான். இது பேர் ட்ராகன் பாலை பார்த்துக்கிட்டு, தாத்தா நான் சாப்பிட்டு வரேன் தாத்தான்ட்டு போகிறான். சரி வா அப்படிங்கிறாங்க. சரி இன்னும் பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது செம்மையாக இருக்கிற பழம், சரி டேஸ்ட்டு டோய் அப்படின்னு தூக்கி போடுறான். யாரா அது மேலே தூக்கி போட்டதே? கத்தி எடுத்து வாழை தூக்கி சுற்றி அனுப்பிச்சி விட்டான். ஓடுறான் பையா தெரிச்சு, என்னை விட்டுருப்பாப்பா அப்படின்னு ஓடுறான். திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே வந்துருச்சு. என்கிட்டே வா, நான் யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அவனும் சேர்ந்து விழுந்துட்டு சட்டையை கழிச்சிட்டு மீனை பிடிக்கலான்னு பார்க்குறான். அவன் வாழை பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய மீன் வருது, இந்த மாட்டினான்டா அப்படின்ட்டு பிடிச்சி அனுப்பிச்சி விட்டான். அந்த மீனை இந்த வந்துட்டு மீன் வந்துச்சு அப்படிங்கிறான். அதிகமாக பெரிய மீனா அப்படின்ட்டு புல்மா தூக்கி எரிந்துருச்சு. என்ன தைரியம் இருக்கு, எதுக்காக இன்னும் ஏற்றுன, யாரா அது, என்னடா அது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரா நீ? நான் தான் கோகு, உன்னை கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். உன்னை கொல்ல பார்த்தியே, என்ன எப்படி இது அப்படிங்கிறான். அது சுட்டதுக்கப்புறம் இன்னும் கோவமேறான் நம்ம கோகு. என்னை சுட்டு ஒன்று சாகடிக்காமல் விட மாட்டேன்டி, என்னை சாகடிக்க பார்க்குறீல அப்படிங்கிறான். திடீர்னு அவன் ஆயுதத்தை எடுத்துகிட்டு போய் குத்துடா அப்படிங்கிறான். நான் ஒரு மனுஷன், என்னை கொன்றாத, நான் வாழணும் அப்படிங்குது. என்னது மனுஷனா அப்படின்னு பார்க்குறான். என்னடா அப்படின்னு பார்க்குறேன். என் பேர் குல்மா அப்படிங்குது. ஓ மனுஷனா, நான் பார்த்தது ஒரே ஒரு மனுஷங்களா தான். இவன் ஏன்னா பார்த்திங்கன்னா இவங்க தாத்தா மட்டும்தான் மனுஷன். இவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு பிளானட்டை சேர்த்தவன். இவன் வந்துட்டு கேட்குது சாரி அப்படின்னு கேட்குது. சரி அப்படிங்கிறான். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போகிறேங்கிறான் கோகு. என்னது வீட்டுக்கா? ஆமாம், என் வீட்டுக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நல்லாயிருக்கும், உன்னை சாப்பிடலாம் வாங்கி தரேன் அப்படிங்கிறான். ரோஸ் மில்க் வாங்கி தரியாடா அப்படின்னு கேட்குது. தம்பி அப்படிங்குது. இவன் பார்க்குறான், என்னடா இது ரோஸ் மில்கா அப்படின்னு என்னன்னு பார்க்குறான். ரோஸ் மில்க்னா என்னன்னு தெரியாதா அப்படின்னு கத்துது. இன்னும் வால் இருக்குது இந்த பையனுக்கு, இவன் மனுஷன் கிடையாது போல் அப்படின்னு சிரிக்குது. மனுஷனே இல்லை இவன் அப்படின்னு சிரிக்குது. அப்படின்னு காரில் ஏறி பார்த்துட்டு இது என்ன அதுன்னு கேட்குறான். இதெல்லாம் என்ன அது புதுசாக இருக்குது, இது என்ன அது அப்படின்னு கேட்குறான். இது எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கே பெருசாக, ஆனால் வெயிட்டாக இருந்துச்சுப்பா. இங்கே தான் ட்ராகன் பால் இருக்குது ஒரு மாரி இருக்கே அப்படின்னு அதோட டைரக்டரை வா வீட்டுக்கு போகலாம் நம்ம அப்படிங்கிறான். வீட்டுக்கும் கூப்பிட்டு போகிறான். அப்படின்னு பார்க்குறான். என்ன தெரிகிறது பார்க்குறான். ட்ராகன் பால் ஜொலிக்குது. இது ட்ராகன் பால் நூறு அப்படின்ட்டு, ட்ராகன் பாலா என்னோடது, அதை தாடி என்னோடது அது அப்படின்னு கத்துறான் பைய. ஏதாச்சும் சொன்னாலோ தான் அவனை கொன்று விடுவேன் அப்படிங்கிறான். ஓ இது ஒன் ட்ராகன் பாலா அப்படின்னு சொல்லுது. இது என்கிட்ட ஏற்கனவே 2 ட்ராகன் பால் இருக்குது அப்படின்னு காமிக்குது. ஓ 2 வச்சுருக்கியா, எங்கள் தாத்தா ஒன்று தான் வச்சுருந்தாருப்பா அப்படிங்குது. உங்கள் தாத்தாவோடது அது, உன்னோடதோன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படிங்குது. அப்படிங்கிறான். இந்த பற்றியா ட்ராகன் பால், இதுதான் ட்ராகன் பால், இது 3த்தையும் சேர்த்தோம்னா ஜொலிக்கும் இதுங்குது. ஐயோ இது நான் யாருக்கும் தரமாட்டேங்கிறான். அடுத்தது இன்னொருத்தவங்களை காமிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆர்க்கோட இவங்க தான் இவங்க மாயி அப்படின்னு 2 பேர் இவங்க கூட இருப்பாங்க. பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ட்ராகன் பால் கிடச்சிருச்சு, நம்ம தான் ஆள போகிறோம் இந்த உலகத்தை. இன்னும் 6 ட்ராகன் பால் இருக்குது சார், அப்போ தான் நம்ம இந்த உலகத்தை ஆளலாம் அப்படிங்குது. ஆமால இன்னும் 6 ட்ராகன் பால் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் 7 ட்ராகன் பால் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒருத்தர் வருவார். இவர் ஒரு ட்ராகன் கடவுள். நமக்கு என்ன ஆசை கேட்டாலும் அவர் நிறைவேற்றுவார். அதனால தான் இவங்க சேர்க்குறாங்க. அதேமாரி இவர்கிட்ட 4 ஸ்டார் ட்ராகன் பால் இருக்குது. இவங்கள்ட்ட 5 ஸ்டார் ட்ராகன் பாலே இருக்குது. எனக்கு அது தரியானு அப்படி கேட்குது. நான் தரமாட்டேங்கிறான். என் தாத்தாவோட நினைவு இது, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான். கத்துது. இவன் எதுக்குமே வேலையாக்க மாட்டான் போல், டம்மி தான். நம்ம எப்படி இந்த ட்ராகன் பாலை வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அவன் முழிக்கிறான், ட்ராகன் பாலை நான் தரமாட்டேன்ட்டு. நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நான் உன் கூடயே இருக்கேன், ட்ராகன் பால் உனக்கு தேவைப்படும்ல, வேணாப்பா சாமி எனக்கு ட்ராகன் பால் மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்குது.
அப்படிங்குது சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் ஒன்றாவே எல்லா இடத்துக்கும் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு எப்படி கண்டுபிடிப்ப இந்த இருக்கு பாரு, இதுதான் டைரக்டர். இது நம்ம இங்கேருந்து நம்ம எங்கே போனால் இன்னொரு ட்ராகன் பால் இருக்கும், இது கண்டுபிடிச்சி தரும். இதை வச்சு தான் நான் ட்ராகன் பாலை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்குது. அப்படிங்கிறாங்க. அதோட கேப்சூல்லேருந்து எடுத்து காமிக்குது. இது ஒரு பைக்கு. போடு சக்கை, என்னடா பைக்கு இப்படி இருக்குது, நான் அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு வவுடு போகிறாங்க. நம்ம தலை அஜித்து மாரி போகிறாங்க. அப்படின்னு போயிட்டுருக்காங்க. வந்துட்டு கோகு, இரு நான் இங்கே ஒரு வேலையாக போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? அதெல்லாம் நீ ஏன் கேட்குற? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்ட்டு ஓடுது. ஏன்னா அதுக்கு ரெஸ்ட் ரூம் வருதான். சரி என்ன பண்ணுறது நம்ம தனியாக அப்படிங்கிறான். இங்கே ஒரு பைக் இருக்கே, அம்மனு போய் பார்ப்போமா அப்படின்னு பார்க்குறான். திடீர்னு பார்த்தா ட்ராகன் பிடிச்சி கிடக்கு. ஐயோ குல்மாவை கொண்டுடும் போலையே அப்படின்னு பார்க்குறான். எனக்கு காப்பாத்துறா, டேடே எனக்கு காப்பாத்துறா. ஒன்றால் அவளை காப்பாற்ற முடியாது, நான் வேற இங்கேயே கட்டி வச்சுட்டு போகிறேன், போயிட்டு வரேன்டா செல்லக்குட்டி அப்படின்னு கதறுது உல்மா. அவளை காப்பாற்றணும், இப்போ என்ன பண்ணுறது? டேய் அங்கே இருக்காமல் வந்து காப்பாத்துடா அப்படின்னு கத்துது. எப்படி இதை காப்பாற்றுறது? காப்பாற்றலாமா காப்பாற்ற வேணாமா? இது என்ன கட்டி வைக்க சொன்னால் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். இந்த பைக் இருக்குது, இந்த வரேன் அப்படிங்கிறான். திடீர்னு இந்தா சாவு. ஐயோ என்ன பண்ணுறது? ஐயோ கீழே வர வந்துட்டோம், என் ஸ்டிக்கர் இருக்க எனக்கு ஏன் பயம் அப்படிங்கிறான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு பெருசாகிடுச்சு, பொட்டீர் அளவுதான், கழுத்து நசுங்கி செத்துருச்சு. கீழே உழுக போகும்போது ஆங்கிறான். திடீர்னு அது கீழே விழுந்துருச்சு. புல்மா என்னானா? ஐயோ புல்மா அங்கே ஒருங்க தொங்கிக்கிட்டு இருக்கா. புல்மா என்ன காப்பாற்றாம கூட.